ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி எள்ளு வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். நல்ல எலும்புகளுக்கு ஒரு உறுதியான ஒரு துவையல். சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ முதல்ல இட்லி போட்டுக்கலாம். அப்புறம் நான் தோசையும் போடுவேன். இந்த துவையல் பழைய சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூடான சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி தான். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கூட நான் தக்காளி சேர்த்து செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 7-8 காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கூடயே ஒரு கட்டி பூண்டு தோல் உரித்து போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு குட்டி உண்டு புளி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி காம்பு நிறைய போட்டுக்கோங்க. எவ்வளோ இருக்கோ அவ்வளோயும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன். இந்த தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். நல்லா வதக்குங்க. இப்போ கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு நடுவில் கொஞ்சமாக இடம் விட்டுக்கோங்க. நம்ம இதில் எள்ளு போட போகிறோம். அது பொரியணும். ரொம்ப பொரிய வேண்டாம், ஓரளவுக்கு பொரிஞ்சால் போதும். ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா கசந்து போயிடும். இப்போது ஒரு 1/2 கப்பு எள்ளு போட்டிருக்கேன். எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா இந்த சட்னி ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, அந்த பக்கம் இட்லி வேகுது, இந்த பக்கம் தோசை போட்டுக்கலாம். இந்த தோசை கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப தேய்ச்சி பேப்பர் மாதிரி போட வேண்டாம். இந்த சட்னி இந்த மாதிரி ஒரு தோசை போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பேப்பர் தோசை அப்படி தொட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்காது. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இதை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த சட்னி ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளெல்லாம் இந்த கடாயில் ஒட்டிகிட்ருக்கோம். அதை எல்லாமே நல்லா தொடச்சி சேர்த்துக்கோங்க. இன்னும் இந்த கரண்டியில் வராது. எடுத்து இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இது கலர் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மையாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு ஊற்றிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இடையில அது கடிப்படும்போது கூட நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ இந்த சட்னி இதில் கொட்டிக்கலாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டுக்கோங்க. இந்த ஜார் அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சட்னி தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணாலுமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இப்போ இட்லி வெந்துருச்சு, இட்லி எடுத்துக்கலாம். நல்ல மல்லிப்பூ மாதிரியான ஒரு மெத்து இட்லி. இந்த எள்ளு சட்னி செம்மையாக இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்றோன்றதே தெரியாது, அவ்வளோ பிரமாதமான இருக்கும் இந்த துவையலும் இந்த சட்னியும்.
தண்ணி சேர்த்தா சட்னி, தண்ணி சேர்க்கலன்னா துவையல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இட்லிக்கும் போட்டேன், இப்போ தோசைக்கு போடுவேன் பாருங்கள். இட்லி, தோசை, பழைய சாதம், சூடு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.